பாருங்கள் உருண்டை வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பொறுன்னு இருக்குது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸுக்கு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மசிச்சுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிருங்க. இப்போ இது நல்லா வந்து மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா தேவையான உப்பு போட்டுக்குங்க, தூளுப்பு, தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பண்ணிடணும். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு பிணைஞ்சாச்சு. பாருங்கள் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து இப்படி வச்சிடலாம். இப்போ சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம உருட்டி வச்ச மாவு வந்து இப்போ உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாவை எடுத்துங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு உருண்டையெல்லாம் வந்து போடுங்க. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அருமையாக இருக்கும். சாஸ் தொட்டு சாப்பிடலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டோம். ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், இந்த மாதிரி பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சாஸ் பாக்கெட் இருந்தாலே போதும், நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி அருமையாக வீட்டில் அசத்தலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.